மணிசங்கர் ஐயர் அவர் ஒரு இன்டர்வியூ கொடுத்திருக்காருங்க. காங்கிரஸோட மூத்த தலைவர் இவரு. ராஜு தான் என்னோட தலைவர், ராகுல் தான் என்னோட தலைவரே கிடையாது அப்படிங்கிற ரேஞ்சுக்கு பேசியிருக்காரு. அவர் சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, நாங்க அதாவது இந்த இண்டி கூட்டணியை ஒட்டுமொத்தமா கையாளுற திறமை அப்படிங்கிறது யாருக்கு இருக்குன்னா, and I think the best man to consolidate it is MK Stalin. தளபதி MK ஸ்டாலினுக்கு தான் இருக்குன்னு சொல்லிட்டாரு. ராகுல் காந்திக்கு எந்த தகுதியும் இல்லைன்ற மாதிரியே பேசிட்டாரு. ராகுல் காந்தி வேணா பிரதமர் வேட்பாளரா இருந்துகிட்டோம், ஆனா இந்த ஒட்டுமொத்த கோஆர்டினேஷனும் காம்பாக்டா பண்ணக்கூடிய ஸ்கில்ஸ் யார்கிட்ட இருக்கு அப்படின்னா திமுகவோட MK ஸ்டாலின் கிட்ட தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மணிசங்கர் போன்ற மூத்த அரசியல் தலைவர்கள் காங்கிரஸ்ல இருந்து சொல்றாங்க. இதை எப்படி பார்க்கணும்? காங்கிரஸ் அப்படின்ற கட்சிக்கு தலைமைன்ற ஒண்ணு இருக்கா? ஒரு கட்டுக்கோப்புன்னு ஒண்ணு இருக்கா? இதே மற்ற கட்சியிலன்னா துள்ளி குதிப்பாங்க. ஆனா இப்ப இது மாதிரியான விஷயத்தை இவங்க எப்படி கையாளுவாங்க அப்படின்ற கேள்வியை கேட்கணும். ஏன்னா இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, காங்கிரஸ்ல இருக்க ராகுல் காந்திய ஒரு பொருட்டாவே மதிக்கல அப்படின்னு தான் தெரியுது.